இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام وقال نبينا صلى الله عليه وسلم لقنوا موتاكم لا إله إلا الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழ்ச்சியும் நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சீலர்களான ஸஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஉ தாபியீன்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த அனைத்து இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் நிலவட்டுமாக என இந்த ஜும்மாவுடைய நாளையிலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே இருந்து கொண்டு இறைவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே தான் நாம் மறுமைக்கான தேடலையும் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆகவே அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை எந்த லட்சியத்திற்காக நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தையும் லட்சியத்தையும் குறிக்கோளாக கொண்டு நம்முடைய வாய்ப்பை பயன்படுத்தி மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தோரோடும் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்திலேயே இறைவனுக்கு பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. சிறிது காலம் இந்த உலகத்திலே வாழ்வோம், அதன் பிறகு நாம் மூத்தாகி போய்விடுவோம். இறப்புக்கும் பிறப்புக்கும் மத்தியிலே உண்டான இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான வாழ்க்கை வழிமுறையை நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கை வழிமுறையை பயன்படுத்தி தான் நம்முடைய அனைத்து காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும்.
அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிலே யார் இறந்து போனாலும் அந்த இறந்தவர்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பு, எப்படி அவர்களுக்கு கடமைகளை செய்ய வேண்டும் என்ற அந்த செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நமக்கு தந்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் ஆதாபுல் ஜனாயிஸ், ஜனாசாக்களுக்கு செய்ய வேண்டிய ஒழுங்குமுறைகள். இதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது மரணத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லோருவர்களும் அந்த மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே நாம் மரணமாகிவிட்டால் அல்லது நம்முடைய குடும்பத்தில் யாராவது மரணமடைந்து விட்டால், யாராக இருந்தாலும் சரி, இறந்து போனவர்களுக்கு நாம் எப்படி செய்ய வேண்டும், அவர்களுக்கு உண்டான கடமைகள் என்ன, ஒழுங்குமுறைகள் என்ன என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொள்வதோடு நின்று விடாமல் எப்பொழுதெல்லாம் நாம் இறந்த வீட்டுக்கு செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒழுங்குமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். மட்டுமல்லாமல் இந்த ஒழுங்குமுறைகளுக்கு மாற்றமாக மௌத்து வீட்டிலே, ஜனாசா வீட்டிலே ஏதாவது நடக்கும் என்று சொன்னால் அந்த நடக்கக்கூடியவை மார்க்கத்திற்கு புறம்பாக இருக்கும் என்று சொன்னால் அவைகளை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய, அவைகளை சொல்லி திருத்த வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூத்தாக போகக்கூடியவர்களுக்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள், லக்கினு மௌத்தாக்கும், அதாவது உங்களில் யார் மரண தருவாயிலே இருக்கிறாரோ, யார் மரணத்தை எதிர்நோக்கி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், கலிமா சொல்லிக் கொடுங்கள். லக்கினு மௌத்தாக்கும், இறந்து போனவர்களுக்கு, இறந்து போகக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதலிலே செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அந்த தொண்டையிலே அந்த உயிர் அப்படி இழுத்து கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே அவருக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன செய்ய வேண்டும்? கலிமா சொல்லிக் கொடுக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை அவசியம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் யாருடைய அந்த கடைசி வார்த்தை கலிமாவாக முடிகிறதோ அவருக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே சொர்க்கத்தை கொடுப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்களில் யார் இறக்கிறாரோ அப்படி இறக்கக்கூடிய தருவாயில் இருப்பவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், கலிமா சொல்லி கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக நமக்கு இந்த ஒழுங்குமுறையிலே சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக ஒரு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஒருவர் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் அவருக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன தெரியுமா? இரண்டாவது கடமை என்ன தெரியுமா? தகமீலு ஐனைஹி, அவருடைய கண்ணை நாம் மூட வேண்டும். இறந்து போனவர் மையத்திருக்கிறது, அப்படியே போட்டு வைத்திருக்கிறோம், கண் அப்படியே திறந்த நிலையில் இருக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவருடைய கண்ணை மூட வேண்டும். ஃபன் உம்மி சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், காலத்து நமக்கு சொல்கிறாங்க, தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அபி சலமா, அபி சலமா இறந்த பிறகு அங்கே என்ன செய்ய, அவங்களோட மையத்தங்க கடத்தப்பட்டிருக்குது. யார் அறிவிக்கிற? உம்மு சலமா அறிவிக்கிறாங்க, அவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டாங்க. அப்போ அங்கே கடத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தகவல் போச்சுது. உடனே என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பார்த்தார்கள். அபி சலமாவுடைய கண்ணு ரெண்டும் அப்படியே மேல் நோக்கி திறந்த நிலையிலே இருக்கிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? ஃபஅக்மலஹு, அந்த கண்ணை என்ன செய்தார்கள்? அப்படியே மூடினார்கள். மூடிவிட்டு சொன்னார்கள், இன்னர் ரூஹ இதா குபில தபியகுல் பசர், எப்பொழுது உயிர் போகிறதோ அந்த உயிர் போகிறதை அப்படியே கண் பார்க்கும். அந்த பார்த்த நிலையிலேயே என்ன உயிர் போயிடும், கண்ணு திறந்த மேனிக்கு இருக்கும். உயிர் இருந்தால் தானே கண்ணை திருப்பி மூட முடியும். அப்போ உயிர் போன உடனே என்ன செய்யும்? கண் அப்படியே உயிர் போகிறத பார்த்துக்கிட்டே என்ன செய்யும்? அதே நிலையில் போயிடும், கண்ணு திறந்த நிலையில் இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? மௌத்தாகிவிட்டால் முதலடியாக செய்ய வேண்டிய கடமை என்ன? அந்த கண்ணை நாம் மூட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்கிறார்கள், ஃபலஜ்ஜனாசும் மின் அகலிஹி, அபி சலமாவுடைய அந்த குடும்பத்தால் உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய ஒப்பாரி வைக்கிறாங்க, ஒரு மாதிரி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிஹைர், அதாவது உங்களுக்கு எதிராக நல்லதை தவிர நீங்கள் எதையுமே பிரார்த்திக்காது, எதையுமே சொல்லாதீர்கள். மூத்தாய் போய்விட்டாங்களா, அவங்களுக்காக துவா பண்ணுங்க. அதை விட்டுக்கிட்டு இப்படி போயிட்டாரேன்னு சொல்லிக்கிட்டு இல்லாத பொல்லாத சொல்லி உங்களுக்கு நீங்களே என்ன செய்யாங்க, உங்களுக்கு எதிராக செயல்படாதீர்கள்.
உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபைனல் மலாயிக்கத்த அம்மினூன மா அலா மா தக்கூருனுங்க. மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அந்த மலக்குமார்கள் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ உடனே அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். அவர்கள் ஆமீன் சொன்னால் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டுவிடும். ஆகவே நல்லதை மட்டுமே நீங்கள் சொல்லுங்கள். ஒரு இறந்து போய்விட்டால் அது எவ்வளோ பெரிய குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாசத்துக்குரியவராக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா தருகின்ற அந்த சோதனை ஏற்று பொறுமை காத்து அந்த நேரத்திலே கண்டதையும் பேசாமல் இறைவன் மீது பொறுப்புகளை ஒப்படைத்து சபூர் செய்து நல்லவைகளை மட்டுமே நீங்கள் பேச வேண்டும். அதற்கு மாற்றமான சொற்களை சொன்னால் அல்லாஹு தஆலா மலக்குமார்களுடைய அந்த துவா ஆமீன் மூலமாக அதை அங்கீகரித்து விடுவான். ஆகவே அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக நமக்கு துவா கற்றுத் தருகிறார். எப்படி சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹு மக்ஃபில்லி அபி சலமா, இறைவா அபி சலமாவுக்கு நீ என்ன செய்வாயாக, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வர்ஃப தரஜத்து ஃபில் மஹ்தியீன, நேர்வழி பெற்றவர்களோடு அவரையும் சேர்த்து அவருடைய அந்தஸ்தை நீ உயர்த்துவாயாக. வஹ்லிஃபுஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரீன வக்ஃபில்லனா வலஹு, அவருக்கு என்ன செய்வாயாக, அவருக்கு பின்னால் அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை வழிமுறை அமைத்து கொடுப்பாயாக. வக்ஃபில்லனா வலஹு, எங்களை மன்னிப்பாயாக. வலஹு, அவரை மன்னிப்பாயாக. யா ரப்பல் ஆலமீன, இறைவா ஆலத்தை படைத்தவனே, உலகத்தை படைத்தவனை, அவரை நீ மன்னிப்பாயாக, எங்களை மன்னிப்பாயா. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரி, அவருடைய கபரை நீ விசாலமாக்குவாயாக. வனவ்விர் லஹு ஃபீஹி, அவருக்காக வேண்டி அந்த கபரிலே ஒளியை நீ கொடுப்பாயாக, ஒளிமயமாக்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அபி சலமாவுக்கு என்ன செய்தார்கள், இந்த பிரார்த்தனை சொன்னார்கள். அப்போ ஒரு மௌத்து வீட்டுக்கு போனோன்னு சொன்னால் அவர் நல்லதும் செய்திருப்பார், கெட்டதும் செய்திருப்பார். அவைகளையெல்லாம் சொல்லி நல்லதை மட்டும் சொல்லிக்கிட்டே எல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இறைவன் மீது எல்லா சாபத்தையும் போட்டுக்கிட்டு அப்படி இருந்தால் அது மார்க்கத்துக்கு புறம்பான காரியம். நாம் பல வீடுகளுக்கு மூத்து வீட்டுக்கு போவோம், எல்லோ பேர்களுக்கும் ஒப்பாரி வச்சு அழுவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிப்பாடு வந்ததின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஆனால் இன்னும் பல குடும்பங்களில் அந்த மாதிரி அந்த பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக, நேசத்தை வெளிப்படுத்துவதற்காக இறந்து போன்ற வீட்டிலே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு என்ன செய்வாங்க, அப்படி செய்தியே இப்படி செய்தியேன்னு சொல்லிவிட்டு ஒப்பாரி வைத்து அழுவார்கள். அதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதுமுல் அத்துமில் ஹுதூத், அதாவது சோகத்தின் காரணமாக இறந்து போருடைய அந்த பாசம் இருக்கிறதே, அந்த பாசத்தின் காரணமாக சோகத்தை வெளிப்படுத்துவதற்கு கன்னத்தில் அரைந்து கொள்வது, ஷக்கில் ஜூபு, அதாவது பாக்கெட்டை பிரித்து கொள்வது, பிச்சு கொள்வது, இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. பொறுமையோடு இருக்கணும், அழலாம், சத்தம் போட்டு அழக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் இறந்த பிறகு எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படுத்தினார் சோகத்தை, அந்த கவலையை எப்படி வெளிப்படுத்தினார்கள்? பொறுமையாக இருந்தார்கள். கண்ணீரை வடித்தது, உள்ளம் பொறுமை காத்தது, உள்ளம் அல்லாஹ்வுடைய அந்த எண்ணம் நிறைந்திருந்ததன் காரணமாக பொறுமையோடு செயல்பட்டார் என்கின்ற அந்த செய்தியெல்லாம் பார்க்குறோம். அப்போ என்ன செய்யக்கூடாது, ஒப்பாரி வச்சு கன்னத்தில் அறைகிறது, அதே மாதிரி பாக்கெட்டை கிழிக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லத்தமல் ஹுதூத வ ஷக்கல் ஜுயூப வதாபி தாவத்தில் ஜாஹிலியா. இந்த 3 விஷயங்களை யார் செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. என்னெல்லாம் பாருங்கள், மன் லத்தமல் ஹுதூத, எவன் கன்னத்தில் அறைந்து கொள்கிறானோ, எவன் பாக்கெட்டை கிழித்து கொள்கிறானோ, வதாபி தாவில் ஜாஹிலியா, ஜாஹிலியாவுடைய அந்த அழைப்பை போல எவன் செய்கிறானோ, அவைகளெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அப்படி தடை செய்யப்பட்ட ஒன்றை யார் மீறி செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அவர் முஸ்லீமாக இருந்தாலும் இந்த காரியத்தை செய்ததனால், இந்த தடுக்கப்பட்ட ஒரு செயலை செய்ததனால் அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் மிக அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கிறோம். அதுபோல ஒப்பாரி வைக்கக்கூடாது. அது முன் நியாகா என்று சொன்னால் ஒப்பாரி வைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அர்பஅன் ஃபி உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியத்தில் லா யத்ருக்குனஹுன்ன. 4 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 4 விஷயங்களும் ஜாஹிலியா காலத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக செய்தார்கள், அதை அவர்கள் விடவே இல்லை. அப்படிப்பட்ட ஜாஹிலியா காலத்தில், ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலத்தில் செய்த அந்த செயலிலே 4 விஷயங்கள் இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் விட்டுக்கொள்ள வேண்டும், அது தடை செய்யப்பட்ட ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்சாப், குலங்கோத்திரத்தை கொண்டு பெருமை கொள்வது.
என்னுடைய குலம் உனக்கு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் தெரியுமா அப்படின்னு குலப்பெருமை பேசுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. மார்க்கத்திலே செய்யக்கூடாது, பெருமை பேசக்கூடாது. எல்லோருடைய குடும்பத்திலும் சில நல்லவைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லோருடைய குடும்பமும் சிறந்ததாக இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவைகளை சொல்லி சமூக மக்களுக்கு மத்தியிலே நான் யார் தெரியுமா என்று பெருமை பேசுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அது மட்டுமல்லாமல் வத்தானிஃபில் அன்சாபு, குடும்பத்தை வைத்து குத்தி காட்டுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. என்னுடைய குடும்பத்தை எனக்கு தெரியாதா, நீ எப்படிப்பட்ட யோக்கியன் அப்படிங்கிற மாதிரி 7 தலைமுறைக்கு தோண்டி இந்த குத்தி காட்டுறதுக்குல இதெல்லாம் கூடவே கூடாது. அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் யாருடைய செயல்பாடுகள்? அறியாமை காலத்து மக்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள். அப்போ இந்த விஷயத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கு அன்றாட இருக்கு, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, அவங்க வாப்பா யார் உம்மா யார் அப்படிங்கிற மாதிரி பழைய விஷயங்களெல்லாம் தோண்டி எடுத்து நினச்சிவாங்க. அப்படி பேசி ஒரு மனிதனுடைய மானத்தை மரியாதையோடு விளையாடுவது ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே உள்ளது. அவைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக தெளிவாக சொன்னார்கள். அடுத்தபடியாக சொல்கிறார்கள், ஒல் இஸ்திஸ்காஉ பின் நுஜூமி, நட்சத்திரங்களை கொண்டு இந்த நேரத்தில் இது இருந்தால் என்ன செய்ய மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. மழை தேடுறோம் இல்லை, மழை வரணும்னா மேகம் வரணும். அந்த மேகம் அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்தால் அது வரும், பெய்யும், அவ்வளோதான். இப்படி இருந்தால் இப்படி பெய்யும், இப்படி இருந்தால் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது. நட்சத்திரத்தை கொண்டு மழை தேடுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. லாஸ்டாக சொல்கிறார்கள், ஒன் நியாஹா, ஒப்பாரி வைப்பதும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒப்பாரி வைப்பவருக்கு, யார் ஒப்பாரி வைக்கிறார், அது ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், யார் இறந்த வீட்டிலேருந்து ஒப்பாரி வைக்கிறாங்களோ அவங்கள் அந்த ஒப்பாரி வைத்ததுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால், இறைவா நான் தெரியாமல் செய்து விட்டேன், தெரியாமல் செய்த இந்த காரியத்திற்கு என்னை நீ மன்னித்து விடு, மீண்டும் அதுபோன்ற செயலில் நான் ஈடுபட மாட்டேன் என்று எவர் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லையோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆளை எப்படி எழுப்பான் தெரியுமா? துகாமு யோமல் கியாமா, அந்த மனிதர் நிப்பாட்டப்படுவார். வலைகா சிறுபாலு மின் கத்ரான், தாரால் செய்யப்பட்ட, ரோடு போடுறது பயன்படுத்தமில்ல தாறு, இந்த தாரால் செய்யப்பட்ட கீழாடை அவர்களுக்கு கொடுக்கப்படும். வதரல் மின் ஜருபு, அதாவது சொறி சிறங்கு, அந்த ஆடையை போட்டாலே உடம்பெல்லாம் அப்படியே அரிக்கும். அந்த ஆடை ஒவ்வாமை ஆடை. அந்த ஆடையை நம்ம உடம்பில் அணிஞ்சோன்னு சொன்னால் அந்த ஆடையை போட்ட உடனே நினச்சி உடம்பெல்லாம் சொறி சிறங்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆடையை நாம் அவருக்கு அணிவிப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றன தண்டனையை பற்றி நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போது இதெல்லாம் இறந்து போன வீட்டிலே செய்யக்கூடாத ஒரு செயல்பாடு என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ளணும். அடுத்தபடியாக அந்த இறந்து போன ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் ஒன்று என்ன தெரியுமா? தக்சீருல் முஸல்லீன இந்த ஸலாத்தி அலல் மையத்தி, மையத்துக்கு ஒரு வீட்டில் மையத்து விழுந்துருச்சா, அது சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் தெரிஞ்சவராக இருக்கட்டும் நண்பன் யாராக இருந்தாலும் இறந்து போனதை கேள்விப்படுறீங்களா, உடனடியாக அந்த ஜனாசாவுக்கு தொலை வைக்கிறதுக்காக நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். அந்த இடத்துல போய் இறைவா அவருடைய பாவத்தை நீ மன்னி என்று இறந்து போனவருக்காக மன்னிப்பு தேட வேண்டும். மன்னிப்பு தேடுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நான் ஒரு ஊரில் வேலை பார்த்தேன். அந்த ஊரில் என்ன செய்யும், மெட்ராஸ்லேருந்துலாம் வருவாங்க. நான் ஒரு சின்ன கிராமத்தில் வேலை பார்த்தேன். மெட்ராஸ்லேருந்து தான் வருவாங்க. அங்கேருந்து மெனக்கெட்டு 12 மணி நேரம் பயணம் செய்து வருவாங்க. வந்தாச்சுன்னு நினச்சவன் மையத்து தொழிலில் கலந்துக்க மாட்டான். மையத்தை எட்டி பார்க்குறதோட ஓரமாக நிற்பாங்க. பார்க்குறத மட்டும்தான் கடமை நினச்சிருக்கான். அந்த மையத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத புரியாமலேயே நிறைய சமுதாயம் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படி இருக்கிறார்கள். மையத்தூக்கிட்டுக்கு வருவாங்க, அப்படி ஓரமாக வேடிக்கை பார்ப்பாங்க. தொழும்போது அங்கே தொழுறது அப்படி நின்று பார்ப்பாங்க. கபருக்கு போனால் கபரில் அங்கே அடக்கிறதுன்னு வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மட்டும் செய்துட்டு போய் இதெல்லாம் மையத்தில் கலந்து கொள்வது. மையத்தை நீ பார்க்க வருகிறாயா, அந்த மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அந்த கடமை அந்த மையத்திற்காக தொழுது அந்த மையத்திற்காக பிரார்த்தனை செய்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நம்ம அறிவிக்கிறார்கள், மாமின் மையத்தின் துஸல்லி அலைஹி உம்மத்து மினல் முஸ்லிமீன யப்லுகுன மியத்தன் குல்லுகும் யஷ்ஃபஊன லஹு இல்லா ஷஃபீஉ. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எந்த ஒரு முஸ்லிமான மையத்தாக இருந்தாலும் அந்த முஸ்லிமுடைய மையத்திலே முஸ்லிம்களெல்லாம் கலந்து கொள்கிறார்கள். அந்த கலந்து கொள்ள எப்படிப்பட்டவர்கள்? எல்லாமே வயதுக்கு வந்தவர்கள், பருவ வயதை எட்டியவர்கள். அப்படி பருவ வயதை எட்டிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்கள் கலந்து கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் அந்த மையத்திற்காக பிரார்த்திக்க துஆ செய்கிறார். என்ன செய்கிறார்? யா அல்லாஹ் இவரை நீ மன்னிச்சிரு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு என்று மன்னிப்பு கேட்கிறார். அப்படி மன்னிப்பு கேட்டால் இல்லா ஷுஃபிஉ ஃபீஹி,
அந்த மையத்திலே கலந்து கொண்ட அத்தனை மக்களுடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்று அந்த மையத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்போ இதான சிறந்தது. ஒரு சகோதரருக்கு சகோதர மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இதுதான். இந்த கடமையை நாம் என்ன மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஏதாவது மையத்திலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது இப்படி ஒதுங்கியவர்கள் நிற்கிறார்களோ அவர்களுக்கு எடுத்து சொல்ல, நீ என்ன எதுக்கு வந்த, நீ அங்கேருந்து இத்தனை கிலோமீட்டர் தாண்டி எதுக்கு வந்த, வேடிக்கை பக்கம் வந்திருக்கிற, அதற்காக நீ வரலை, இந்த மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செய்வதற்காக வந்திருக்கிற, ஏன் ஒதுங்கி நிற்கிறாய் என்று இந்த மையத்துக்கு வந்தவருக்கு பார்த்து பேச வேண்டும். அது நம்முடைய தலையாய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மையத்தில் எந்த அளவுக்கு மக்கள் கலந்து கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா செய்கிறான், அந்த மையத்தினுடைய பாவங்களை மன்னிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு இதில் கேட்குறாங்க, அலா அண்ணா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கிறாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க, அன்னஹு மாத்த இப்னு லஹு, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் என்ன செய்ய இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே யா குரைபின் அழைச்சி உள்ளூர் மஜ்தமா லஹு மினன்னாஸ், மக்கள் எவ்வளோ வந்திருக்கிறான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த சஹாபி என்ன செய்ய வெளியே வந்து பார்த்தா சொன்னால் ஃபைதா நாசுன் கதிச்சு தமவு லஹு ஃபஹ்பர்துஹு, எல்லா மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. உடனே என்ன செய்தேன் போய் சொல்கிறாங்க, யார்கிட்ட சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. தக்குருன்னு 40 பேர் இருப்பாங்களா, ஆமாம் 40 பேருக்கு மேலே இருப்பாங்க. அப்படி சொன்ன உடனே ஃபஹ்ரிஜுகு, எல்லாரும் வீட்டை விட்டு வெளியாக்கி அந்த மையத்திலே கலந்து கொள்ளுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யார் சொல்கிறா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மாமின் ரஜிலின் முஸ்லிமின் யமூத்து ஃபயக்கூமு அலா ஜனாசத்தி 40 ரஜிலன், எந்த ஒரு முஸ்லிமான மையத்தாக இருந்தாலும் அந்த முஸ்லிமான மையத்திலே 40 நபர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த 40 நபர்களும் லா இஷ்ரிக்கூன பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த விதத்தில் இணை வைக்கவில்லை, எல்லோரும் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, ஏகத்துவ கொள்கையை முழுமையாக ஏற்றிருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு எந்த விதமான இணையை வைக்கவில்லை, அல்லாஹ்வோடு யாரையும் கூட்டாக்கவில்லை. அப்படிப்பட்ட 40 பேர்கள் கலந்து கொண்டாலும் சொன்னால் இல்லா ஷஃபஅஹுமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான், ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அப்போது நாம் அந்த அளவுக்கு மக்களோடு அந்நியமாக இருக்க வேண்டும். 40 எப்படி கலந்து கொள்வாங்க, ஒருத்தன் ஊரு ஃபுல்லாக நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், யாரை பார்த்தாலும் எதிரியாக நினைக்கிறான், யாரை பார்த்தாலும் மோசமாக நினைக்கிறான், அப்படிப்பட்ட இப்படி சேருவாங்களா? அப்போ அப்படி சேரக்கூடிய மனிதனாகவும் இறந்து போகக்கூடிய இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மக்களுக்கு மத்திய நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும், கெடுதல் செய்வதற்கு ஒருபோது முன்வரக்கூடாது. அப்படி இருந்தால்தான் ஊர் மக்களெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, ஆஹா நல்ல மனுஷன் போயிட்டானே, அவனால் எனக்கு எவ்வளோ உதவி இருந்திருக்கு, எவ்வளோ ஒத்தாசை இருந்திருக்கு, ஒரு பிரச்சனைனா களத்தில் நிற்போம், அப்படிங்கிற மாதிரி மனிதனாக இருக்க வேண்டும். ஊரு ஃபுல்லாக வம்பை எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவனாப்பா அவன் வேண்டாம், ஊருக்கு உள்ளே வந்தாலே பிரச்சனை, அப்படிங்கிற மாதிரி குணத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மையத்திலே ஒருத்தனும் தெரிஞ்சு பார்க்க மாட்டான், அவன் கிடக்கிறான் இழுத்து பூத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவான். அப்போ என்ன செய்யணும், அப்படி அதிகமான மக்கள் கலந்து கொள்கின்ற அளவுக்கு நம்மளையும் நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை இதன் மூலமாக நிச்சயம் புரிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக ஜனாசா தொழுகையில் ஜனாசா கொண்டு போகும் பெண்கள் கலந்து கொள்ளலாமான்னு சொல்ல, பெண்களுக்கு இஸ்லாம் நிச்சயில அனுமதி கொடுக்கல. ஆண் மையத்தாக இருந்தாலும் சரி, பெண் மையத்தாக இருந்தாலும் சரி, அடக்கிறதுக்காக கொண்டு போகிறோம்னு சொன்னாங்க, அது ஆண்கள் மட்டுமே வர வேண்டும், பெண்கள் ஏன் செய்ய வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதா உலகத்தில் ஜனாசா வைக்கப்பட்டு விட்டு சொன்னால் பகத்தலம ரிஜாலு அலா அனாக்கு, தன்னுடைய தோள்களிலே சுமந்து செல்கிறார்கள். ஃபைதா காணத்து சாலிகத்தன், அந்த மையத்து நல்ல மையத்தாக இருக்குன்னு சொன்னால் கத்திமூனி என்னை சீக்கிரமாக கொண்டு போங்க. நல்ல மையத்து, ஒரு 5 நேரம் தொழுகிறாரு, இபாதத் செய்கிறாரு, யாருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, கொடுக்கல் வாங்கல் நேர்மையாக இருந்தார், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தார்னு சொன்னாக்கா அந்த மையத்துக்கு அல்லாஹ் தஆலா அது இறந்து நம்ம தோளில் சுமந்து கொண்டு போகும்போதே தெரியும், நாம் போகிற இடம் நல்ல இடம், நாம் போகிற இடம் ஹேப்பியான இடம், அங்கே நமக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வச்சிருக்கிறான்னு சொல்லி அந்த மையத்துக்கு தெரியுமா? அந்த மையத்து சொல்லுமா, கத்திமூனி என்னை சீக்கிரமாக கொண்டு போங்க. நமக்கு கேட்காது, உண்மையான நம்பிக்கையாக இருந்தால் அது நமக்கு கேட்காது. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். யாரின் மூலமாக? நபிகள் நாயகத்தின் மூலமாக சொல்லி காட்டுற அந்த மையத்து சொல்லும், என்னை சீக்கிரமாக கொண்டு போங்கன்னு சொல்லுமா. ஃபைதா காணத்து கயிறு சாலிகத்தின், அதே நேரத்தில் அந்த மையத்து கெட்ட மையத்துன்னு சொன்னா எல்லா அனாச்சாரமும் செய்திருப்பான், மக்களுக்கு வந்து அவ்வளோ பிரியமாக பேடு நாம வாங்கியிருப்பான்,
அப்படிப்பட்டவன் அந்த மையத்து கெட்ட மையத்தாக இருக்கணும். ஃபயக்கூமலா ஜனாசத்தி, அது ஜனாசா கொண்டு போகும்போது அது சொல்லுமா, யா வைலகா, என்னை எங்கே கொண்டு போறிய, ஐன ததுக பூனபையா, என்னை எங்கே கொண்டு போறிய, எஸ்மஹு சௌத்தகா, அந்த சத்தம், அந்த மையத்துடைய சத்தத்தை கேட்கும். குல் ஷையின் இல்லை இன்சான், மனிதனை தவிர உலகத்தில் எல்லாம் கேட்கும். மனிதனை தவிர எல்லா ஜீவராசியும் கேட்குமா. ஒரு மையத்தை தூக்கிட்டு போகும்போது அந்த மையத்து போடக்கூடிய சத்தம், அந்த கெட்ட மையத்து போடக்கூடிய சத்தத்தை எல்லா உயிரினமும் கேட்கும். மனுஷன் மட்டும் கேட்க மாட்டான். மனுஷன் ஏன் கேட்க மாட்டான், ஏன் அப்படி கேட்க கூட வச்சுருக்கான்? அப்படி கேட்கணும்னு இருந்தால் ஒரு ரூபாய் மையத்து பக்கம் போக மாட்டான். இது சத்தம் போட வேணாம், ஒதுங்கிடுவான். ஈம சடங்கை செய்ய மாட்டான், ஈம கடமைகளை செய்ய மாட்டான். அதனால அல்லாஹ் மற்ற மிருகங்களுக்கெல்லாம் கேட்குற மாதிரி வச்சிருக்கிறான், மனிதனுக்கு மட்டும் அதை வைக்கல, கேட்குற தன்மையை கொடுக்கல. அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அப்போ என்ன செய்யக்கூடாது, மையத்தில் பெண்கள் கலந்து கொள்ளக்கூடாது. அந்த மையத்தை வேகமாக தூக்கிட்டு போகணும். அதே நேரத்தில் மையத்தை ரொம்ப வேகமாக தூக்கி ஆட்டி அடைச்சிலாம் கொண்டு போகக்கூடாது. ரொம்ப நிதானமான முறையில் அதை வேகமாக என்ன செய்யணும், கொண்டு போக வேண்டும் என்ற செய்தியை இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக கராயத் இத்திபாயில் ஜனாயிசி, ஜனாசால பெண்கள் என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது. உம்மு அத்தியது அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, நுஹீனா அன் இத்திபாயில் ஜனாசி, ஜனாசாவுடைய பின்தொடர்ந்து போகிறது நாங்கள் தடுக்கப்பட்டுகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இஸ்திஹ்பாபுல் இஸ்ராயிபில் ஜனாசத்தி இஸ்ரான் வசத்தா, நடுத்தரமான முறையில் அந்த மையத்தை என்ன செய்யணும், தூக்கிட்டு போகணும். ரொம்ப வேகமாகவும் போகாமல் ரொம்ப நிதானமும் போகாமல் ஓரளவு வசத்தான முறையில் நடுத்தரமான எண்ணத்தோடு அந்த நிலைமையோடு தூக்கிட்டு போக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்கிறாங்க, மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது, இஸ்லாம் நமக்கு மிக தெளிவான மார்க்கத்தை தந்திருக்குது. நீ பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உண்டனா அத்தனைக்கு இஸ்லாம் மிக தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்குது என்பதை இதன் மூலமாக என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மையத்து இறந்து போச்சா, அந்த மையத்து அந்த ஊரில் வாரும் பொழுது நல்ல மையத்தாக இருக்கிறான், கெட்ட மையத்தாக இருக்கிறான். அப்படிங்கும்போது அந்த நல்லவராக கெட்டவராங்கிறது அந்த ஊர் மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. இவன் எப்படி நடந்து கொள்கிறானோ அந்த அடிப்படையில் தான் அந்த மனிதன், அந்த இறந்து போன மனிதனுடைய ஜனாசா நல்ல மையத்தா கெட்ட மையத்தா தீர்மானிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு தடவை சொல்கிறாங்க, எப்படி தெரியுமா, மர்ரூபில் ஜனாசத்தி, ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்டுச்சு. இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். அப்போ ஃபஸ்னோ அலைஹா ஹைரன், மக்களெல்லாம் அந்த மையத்தை பார்த்து நல்ல மையத்துப்பா, நல்ல மனுஷன் போயிட்டான், அவனால் யாருக்கு எந்த கெடுதலும் இல்லை, எல்லாருக்கும் நல்லது தான் செய்தான் அப்படின்னு புகழ்ந்தான் சொன்னாக்கா, அப்படி புகழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்டாங்க, காதலை கேட்டுக்கிட்டு வஜபத்து, கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். சும்ம மர்ரு பி உஹ்ரா ஃபாஸ்னு அலையா ஷர்ரன், அடுத்தால ஒரு மையத்து போச்சு. எல்லா மக்களும் என்ன செய்தாங்க, இகழ்ந்தாங்க, நல்லதை பேசவே இல்லை, எல்லாமே கெட்டதாகவே பேசுகிறாங்க. இவனா போய் சேர்ந்தான் பாரு, வீடு போட்டு துளைஞ்சான், ஊருக்கு நிம்மதி கிடச்சி போச்சு, இவனால் ஊர் மக்கள் யாருமே நிம்மதி இல்லை என்ற அளவுக்கு அந்த மனிதனை பற்றி, அந்த மையத்தை பற்றி இகழ்ந்து பேசின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வஜபத் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு புரியலை, என்னடா அல்லாஹ்வுடைய தூதர் முதல் ஒரு மையத்து போச்சு வஜபத்துன்னாங்க, ரெண்டாவது ஒரு மையத்து போச்சு வஜபத்துன்னாங்க, என்னான்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முதலிலே ஒரு மையத்து போனது, அந்த மையத்தை நீங்கள் புகழ்ந்து பேசினீர்கள், அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. இரண்டாவது ஒரு மையத்து போனது, அந்த மையத்தை நீங்கள் எழுந்து பேசினீர்கள், அவருக்கு நரகமாகிவிட்டது. ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் அதுக்கு சாட்சியாக, உயிரோடு இருக்கக்கூடிய நீங்கள் தான் அந்த இறந்து போன மையத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க. நீங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறீங்க, அவருடைய வாழ்கின்ற தன்மையை நீங்கள் பார்க்குறீங்க, நல்லவராக கெட்டனா நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. அதனால் நல்லவராக தீர்மானிக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும், அதை மீறி என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது என்கின்ற அந்த செய்தி இதன் மூலமாக நமக்கு தெரிகின்றன. அடுத்தபடியாக இன்னொரு 2-3 செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, எதுகுலூன மையத்தை கபரிகி, கபரில் மையத்தை வைக்கும்போது என்ன சொல்லணுமா, பிஸ்மில்லாஹி வலா சுன்னத்தி ரசூலில்லா, அதாவது அல்லாஹ்வுடைய பேரை கொண்டும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் அடிப்படையிலே இந்த மையத்தை கபரிலே வைக்க வேண்டும் என்று சொல்லணுமா. வைதா வலியல் மையத்து, அந்த கபரை வச்சு எடுத்து முடிச்சு அடக்க முடிச்சா, அடக்கி முடிஞ்ச பிறகு அந்த மையத்தில் கலந்து கொண்டோன்னா நிற்பாங்க. நிற்கும் பொழுது என்ன செய்யணுமா, நம்ம ஊர்லெலாம் நான்லாம் ஓதும்போது, அதாவது மார்க்கம் ரொம்ப தெளிவாக தெரியறதுக்கு முன்னாடி எல்லாம் இமாமா வந்த உடனே வேலை பார்க்கும்போது என்ன செய்ய, ஒரு கிதாப் ஒன்று கையில் இருக்கும், அதில் தக்கின்னு சொல்லி இருக்கும், அதை பார்த்து மண்டிட்டு உட்கார்ந்து நினச்சோம் ஓதுவோம். அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. எதை சொல்கிறாங்க, அந்த மையத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு நாம் உபதேசம் பண்ணணும். என்ன உபதேசம், நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, மௌத்துக்கு சிறிது பெருசுலாம் தெரியாது, யாருக்கு எப்போ மௌத்துவது என்பது தெரியாது, ஆகவே
அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்திலே மௌத்தை முன்னிறுத்தி நீங்கள் வாழுங்கள், யாருக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யாதீர்கள், இந்த மார்க்கத்தை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மக்களுக்கு மத்தியில் ஈமானிய உணர்வை தூண்ட வேண்டும். யாருடைய உள்ளத்திலும் கெட்ட எண்ணம் வரக்கூடாதுங்கிற எண்ணத்தை தூண்ட வேண்டும். அந்த அடிப்படையிலே வந்திருக்கின்ற மக்களுக்கு பெரிய அளவிலும் இல்லாமல் ரொம்ப சிறிய அளவிலும் இல்லாமல் சுருக்கமான முறையிலே அந்த வந்திருக்கின்ற மக்களுக்கு அதாவது அதாவது பயான் செய்ய வேண்டும், நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த செய்தி நம்ம நிச்சயமாக பார்க்குறோம். ஆகவே அல்லாஹ்வுடைய அன்பான் நல்லடியாக கடைசியாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். ஒரு மையத்து விழுந்துட்டா அந்த மையத்துடைய சொந்தக்காரர் அந்த மையத்தின் எவ்வளோ கடன் இருக்கிறதோ அந்த கடனை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நம்ம சில பேர் நினைக்கிறாங்க நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிட்டு தற்கொலை பண்ணால் அது தப்பிச்சிடலாம், ஊரை விட்டு ஓடிட்டால் தப்பிச்சிடலாம். மார்க் அதை நமக்கு சொல்லலை. 5 பைசா கடன் வாங்கினாலும் நீ மையத்தா போனாலும் அந்த மையத்தின் மீது கடமை அந்த கடன் இருக்கிறது. நாளைக்கு இவன் நன்மையான காரியத்தை அதிகமாக செய்திருந்தாலும் இவன் யாரிடமெல்லாம் வாங்கி கொடுக்காமல் இருந்தால் அந்த கொடுக்காமல் இருந்ததற்காக இறைவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இந்நாள்கிட்ட நீ வாங்கினியா, கொடுத்தியா, கொடுக்கல, போ நரகத்துக்கு, அப்படி நரகத்திலே தள்ளி விடுவான். இவன் செய்த அமல்களெல்லாம் பாழாகி போய்விடும். ஆகவே வாங்கின கடன் இந்த மையத்தின் மீது கடன் இருக்குதா, அந்த கடன் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை எல்லாம் சொந்தக்காரர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதுபோல் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது யார்கிட்ட வாங்கணும் எழுதி வச்சுக்கிடுங்க. திடீர்னு மூத்தா போயிட்டோம்னு சொன்னால் 5 பைசா வாங்கினாலும் சரி, 50 ரூபா வாங்கி எத்தனை ரூபா வாங்கினாலும் சரி, இன்னாட்டேருந்து இவ்வளோ வாங்கியிருக்கிறேன், இன்னாருக்கு எனக்கு இவ்வளோ தரணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டா மூத்தா போனால் கூட எடுத்து பார்ப்போம். ஓஹோ இந்த ஆளுக்கு இவ்வளோ வேலை கொடுக்க வேண்டி இருக்குதா, இல்லை இது யாருக்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் எழுதி வைங்க, எழுத்தில் உள்ள வைக்க வேண்டும். நாம் எப்பொழுது மௌத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போனால் இறந்து போனாலும் பார்ப்பாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், மறுமையை சிந்தித்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். கடன் வாங்கி கடனோடு இறந்து போனால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய தண்டனையை தருவான். ஆகவே அந்த பொறுப்பாளிகள் சொந்தக்காரர்கள் வாப்பா போயிட்டாரு, இனிமேல் வாப்பாட்ட போய் கேளுங்க அந்த சொல்லக்கூடாது. சொந்தக்காரங்க பொறுப்பேற்கணும். யாரெல்லாம் உறவுறாங்க யாரப்பா தரணும், எவ்வளோ தரணும், எல்லாத்துக்கும் வந்து ஏன்ட வாங்கிடுங்க, எனக்கு இப்போ தர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தாரேன்னு சொல்லி ஒரு அவதி சொல்ல வேண்டுமே தவிர வாப்பா போயிட்டா வாப்பாட்ட போய் கேளுங்க, வேணா கபர்குழியை தோண்டி பாருங்க, அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஒரு இஸ்லாமியில் அப்படி பேசவே கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உயிரோடு இருக்கும்பொழுது எல்லாத்தையும் நமக்கு செய்துவிட்டு போய்விட்டார்கள். ஆகவே இதையெல்லாம் நினைத்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கியால் ஒன்று பிரார்த்தனாக இந்த முதல்வை முடிக்கிறேன். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சப்புகளை வந்து சரி பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்குறாங்க எல்லாரும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொல்கத்தாவில் ஒரு பயிற்சி பெறுகின்ற மருத்துவர் 13க்கும் மேற்பட்ட ஆண்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு நம்ம எல்லோருக்கும் தெரியும். இது நடந்து டெய்லி நடக்கிற காரியம்தான். இது ஒரு பெரிய இடத்துல நடந்ததுனால அதை பிரபலப்படுத்திக்கிட்டாங்க. அதே நாளில் இன்னொரு இடத்துல ஒரு முஸ்லீமான பெண்ணுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, அதையெல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் பெண்களை பாதுகாப்பதில்லை. பெண்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு இஸ்லாம் வழங்கி இருக்கிறதோ அப்படி வழங்கப்பட்ட பாதுகாப்புகளை எல்லாம் மற்றவர்களும் பின்பற்றினால் இந்த உலகத்தில் எல்லா பெண்களுமே என்ன செய்வார்கள், பாதுகாப்போடு இருப்பார்கள். இஸ்லாம் சொல்கிறது, ஆண்களையும் பெண்களையும் கலக்க விடாதே, அவர்களை தனித்தனியாக வைத்துக்கொள். ஒரு குறிப்பிட்ட வயது வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்யணும், அவர்களை தனித்தனியாக பிரித்து கல்வித்துறையாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் ஆணும் பெண்ணும் கலக்குகின்ற பொழுது இது போன்ற அசம்பாவிதம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தபடியாக பெண்களுடைய ஆடை குறைப்பு இன்றைக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. நாகரிகம் வளர வளர ஆடை குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆண்கள் கரெக்டான ஆடையை ஃபுல்லாக எடுத்துருக்கிறான். அவனுக்கு தொப்புலேருந்து முட்டுக்கால் வரைக்கும் போதுமான அதுதான் போதுமான ஆடையை. ஆனால் அவன் ஏகப்பட்ட ஆடைகளை நினைச்சிறான், அளவுக்கு அதிகமாக உடுக்கிறான். ஆனால் பெண்கள் எதையெல்லாம் மறைக்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் விட்டுக்கிட்டு இன்றைக்கி நினைச்சான்
ரொம்ப ஆடம்பரமாக கேட்டால் நாகரிக ஃபேஷன், இந்த உலகத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா, நாங்கள் விரும்பிய ஆடைகளை அணிவதற்கு எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா என்று பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது ஆபத்து என்பதை உணர மறுக்கிறார்கள். பெண்கள் அவர்களுடைய போதுமான ஆடையோடு இஸ்லாம் என்ன ஆடையை தந்திருக்கிறதோ அந்த ஆடை அவர்கள் முழுமையாக உடுத்துக்கொண்டால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் ஆடையை குறைத்துவிட்டு அவர்களை ஆணோடு பெண்ணோடு கலக்க விட்டு, அது மட்டுமில்லாமல் தனியறையில் நடக்கக்கூடிய அத்தனை காட்சிகளை வெளிப்படுத்திவிட்டு சுதந்திரத்தை தேடினால் எப்படி கிடைக்கும், பாதுகாப்பை தேடி எப்படி கிடைக்கும்? ஆனால் இஸ்லாம் ஒன்று நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்குது. இது போன்ற அசம்பாவிதங்கள் அரபு நாடுகளில் நடக்கிறதா? நடக்காது. வெட்டி இஸ்லாத்திய சட்டத்தை அப்படியே நிலைநாட்டுவான். இஸ்லாமிய அதாவது பெண்களுக்கு எதை இழைக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதை எந்த ஒரு செயல் நடந்தாலும் உடனடியாக நிரூபிக்கப்பட்டு என்ன செய்வாங்க, உயிரை எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு சட்டம் பலமாக இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் சட்டமும் அப்படி இல்லை. சட்டமெல்லாம் என்ன செய்கிறது, அதிகார வர்க்கத்தை பார்த்து பயப்படுகிறது. அதிகாரத்திற்கு இது போன்ற ஒரு கொடுமைகளை செய்தால், இது போன்ற ஒரு அநியாயத்தை செய்தால் அந்த சட்டம் அவர்களை தண்டிக்க கிட்ட கூட போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்ய பயப்படுகிறார்கள். அதை சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது என்று வர வேண்டும். யார் இது போன்ற செயல்களை செய்கிறார்களோ அவர்களை முதலில் என்ன செய்ய வேண்டும், களையெடுக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை யார் குறுக்க வந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமை வந்தால் மட்டும்தான் இது போன்ற கொடுமைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்க முடியும். முதலில் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு பெண், நமக்கு நிறைய குறைகள் இருக்கின்றன. நாம் அந்த குறைகளை என்ன செய்ய வெளிப்படுத்தினால் அதன் மூலம் நாம் தான் அதாவது கற்பழிக்கப்படுவோம், நமக்கு தான் பாதுகாப்பில்லை என்கின்ற உணர்வு அவர்களுக்கு முதலில் வர வேண்டும். ஆனால் சுதந்திரம் சொல்லி ஆண் வர்க்கம் அவர்கள் என்ன செய்ய அப்படியே பழக்கிருச்சு. அந்த பழக்கத்தின் காரணமாக ஆண்கள் மாதிரி நாங்கள் இருப்போம்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ இஸ்லாம் மட்டும்தான் தெளிவான ஒரு கொள்கையை தந்திருக்குது. ஆக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னச்சுன்னா, நமக்கு பெண் பிள்ளைகள் இருப்பாங்க, நமக்கு உலக கல்வி தேவைதான். ஆனால் அந்த உலக கல்விக்கு நம்முடைய மான மரியாதை அதை விட எல்லாம் ரொம்ப முக்கியம். நம்முடைய பெண் பிள்ளைகள் எங்கே படித்திருந்தாலும் கோ எஜுகேஷன் இருபாலர் கல்வி திட்டத்திலே சேர்க்காதீர்கள் உங்கள் பிள்ளைகளை. அப்படி சேர்த்தால் இது போன்ற அசம்பாவிதங்கள் நம்முடைய குடும்பத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உலகக் கல்வி நமக்கு தேவைதான். ஆனால் முதலே கற்பு பாதுகாப்பு தேவை. நல்லொழுக்கம் நமக்கு மிக முக்கியம். அதற்கெல்லாம் மேலாக அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு மிக முக்கியமானது. ஆகவே அந்த அல்லாஹ்வுடைய பயத்தை முன்னிலைப்படுத்தி நம்முடைய பெண் குழந்தைகளை நாம் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். மிக மோசமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் நம்முடைய குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு இங்கே வேண்டி கஷ்டப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் குடும்பத்தை விட்டு இங்கே வந்து கிடக்கிறோம். ஆகவே அவருடைய விஷயத்தில் இங்கே மிக கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய போக்குவரத்து எப்படி இருக்கிறது, யாரோடு தொடர்பு வைத்திருக்காய் என்பதையெல்லாம் துல்லியமாக என்ன செய்யணும், அவ்வப்போ விசாரித்து கவனமாக இருங்கள். தவறி போனால் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது, நாம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஆகவே அவைகளை எல்லாம் கருத்தில் வைத்துக்கொண்டு இஸ்லாமிய சட்டம் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பை நல்கிறது. அதை இந்த உலகம் பின்பற்றாத வரைக்கும் இது போன்ற கொடுமைகள் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பத்தை அனைவரையும் காப்பாற்றுவானாக என பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.